நான் சொல்வதை கேள். பகுதி 4. மௌனம். பேசும்போது கிணறு சத்தம் போடாது, ஆனால் தண்ணீர் கொடுக்கும். மௌனம் என்பது பேச முடியாதவர்களின் மொழி அல்ல, பேச வேண்டிய இடத்தை அறிந்தவர்களின் ஞானம். உலகம் முழுவதும் சத்தம் நிறைந்திருக்கிறது, ஆனால் உயிரை மாற்றிய பெரும்பாலான உண்மைகள் மௌனத்தில் பிறந்தவை. ஒரு கிணறு தன்னிடம் இருக்கும் தண்ணீரை பற்றி பெருமை பேசுவதில்லை, என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பதும் இல்லை. ஆனால் தாகத்துடன் வருபவருக்கு எந்த வேறுபாடும் பார்க்காமல் தண்ணீர் தருகிறது. அதுபோல உண்மையான மனிதன் தன்னை விளம்பரப்படுத்த மாட்டான். அவனுடைய செயல்களே அவனை பேச வைக்கும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது உள்ளத்தின் வலிமை. கோபம் உடனே பேசிவிடும், ஞானம் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். ஏனெனில் வார்த்தைகள் சில நேரங்களில் காயப்படுத்தும், மௌனம் பல நேரங்களில் குணப்படுத்தும். மனவியல் கூறுவது என்னவென்றால், அதிகம் கேட்கத் தெரிந்தவர்களே மனிதர்களை ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். எப்போதும் பேசிக்கொண்டிருப்பவன் மற்றவரின் மனதை அறிய முடியாது. அமைதியாக கவனிப்பவன் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்வுகளையும் கேட்க முடியும். தத்துவம் சொல்லுவது இன்னும் ஆழமானது. ஆறு கடலையும் அடையும் வரை ஓடுகிறது. கடல் மட்டும் அமைதியாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதுபோல அறிவு வளர வளர சத்தம் குறையும், அகங்காரம் பேசும், ஞானம் மௌனமாக இருக்கும். மௌனம் என்பது பதில் இல்லாத நிலை அல்ல. சில கேள்விகளுக்கு வார்த்தைகளை விட மௌனமே மிக சரியான பதில். அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு ஆகியவை பல நேரங்களில் பேசப்படுவதில்லை, வாழப்படுகின்றன. நான் சொல்வதை கேள் என்று கூறும் மனிதன் முதலில் மௌனத்தை கேட்க கற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவரின் வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர்களின் மனதின் அமைதியையும் கேட்கும் திறன் வந்தால்தான் உண்மையான கேட்பவன் உருவாகிறான். நினைவில் கொள்ளுங்கள், கிணறு சத்தம் போடாது, ஆனால் 1000 உயிர்களுக்கு தண்ணீர் தருகிறது. அதுபோல உண்மையான மனிதன் புகழை தேட மாட்டான். அவனுடைய மௌனமான வாழ்க்கையே உலகத்திற்கு பயன் தரும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன் தாயின் கருவறை அமைதியாக வளர்கிறது. அந்த வளர்ச்சியின் ஓசையை உலகம் கேட்பதில்லை. ஆனால் அந்த மௌனத்தின் உள்ளே ஒரு புதிய உயிர் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுபோல மனிதனின் ஞானமும் வெளியில் சத்தமிட்டு பிறப்பது இல்லை, உள்ளத்தின் மௌனத்தில் உருவாகிறது. உண்மையான கேட்பவன் உடனே பதில் சொல்ல மாட்டான். முதலில் கேட்பவன் பின்னர் சிந்திப்பான். அதன் பிறகு மௌனத்தில் அந்த சொற்களை ஆராய்வான். இறுதியில் உண்மையை உணர்ந்த பிறகே பேசுவான். அதனால் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுபவத்தின் எடையையும் ஞானத்தின் ஒளியையும் தாங்கி நிற்கும். உதாரணம், விதை மண்ணுக்குள் மௌனமாக புதைகிறது, ஆனால் அதே மௌனத்தில்தான் ஆலமரம் பிறக்கிறது. விதை சத்தமிட்டால் மரமாகாது, அது இருளையும் ஈரத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கும். அந்த மௌனமே அதன் வளர்ச்சியாக மாறுகிறது. மனிதனின் மனமும் அதுபோலத்தான். கேள்விகள் மண்ணாகவும் மௌனம் மழையாகவும் சிந்தனை வேறாகவும் மாறும்போது ஞானம் என்ற மரம் உயரமாக வளர்கிறது. வார்த்தை மனதில் நுழைகிறது, கேட்பது அதை உணர்வாக மாற்றுகிறது. மௌனம் அதை ஆராய்கிறது, சிந்தனை அதை தெளிவுபடுத்துகிறது,
ஞானம் அதை வாழ்க்கையாக மாற்றுகிறது. இதுவே மனிதனின் உள் பரிணாமம். சத்தத்திலிருந்து அமைதிக்கு, அமைதியிலிருந்து தெளிவுக்கு, தெளிவிலிருந்து ஞானத்திற்கு செல்லும் பயணம்தான் உண்மையான வளர்ச்சி. நான் சொல்வதை கேளுங்கள் உறவுகளே. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.